மார்னிங் ஆனந்தி. மார்னிங் பாலா. இவங்க என் ஃப்ரெண்டு கலைவாணி. வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. இவங்க ஆனந்தி. இவர் மிஸ்டர் பாரதி. வணக்கம். ஆனந்தி, உங்ககிட்ட ஒரு உதவிக்காக தான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன உதவி? இவங்களோட ஹஸ்பண்ட் இன்ஸ்பெக்டர் பிரபு. யாரு இந்த ரஞ்சினி மர்டர் கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அந்த இன்ஸ்பெக்டர் பிரபுவா? ஆமா, அவரே தான். ஓ, என்ன பிரச்சனை பாலா? அவரை இப்ப காணோம். என்ன சொல்றீங்க பாலா? மேடம், இவர் சொல்றது? ஆமா சார், அவர் சில நாளாவே காணோம். எங்க போனாருன்னே தெரியல. அவரோட மொபைலுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்களா? அவரோட மொபைல் கீழே கிடந்ததுன்னு சொல்லி ஒருத்தர் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாருங்க. இது கொஞ்சம் சீரியஸான விஷயமா தான் தெரியுது ஆனந்தி. ஏன் மேடம், உங்க ஹஸ்பண்ட் ஒரு சாதாரண ஆள் இல்ல, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவரை காணோம்னா உடனே நீங்க அவரோட மேலதிகாரிங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதான முறை. அவங்க உடனே கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்களே. முதல்ல நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம அங்க போங்க. அதாங்க பிரச்சனை. என்னால அவங்க டிபார்ட்மெண்டே நம்ப முடியலங்க. எங்க வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் வந்து எங்க உன் புருஷனை ஒளிச்சு வச்சிட்டு இருக்கன்னு என்னையே மிரட்டுறாருங்க. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாங்க, உன் புருஷன் இஷ்டத்துக்கு தன்னிச்சே நடக்கிறான், ஒரு ஆளை தனியா கூப்பிட்டு விசாரிக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ என்ன மிரட்டுறாருங்க. இந்த சூழ்நிலையில நான் எப்படிங்க போலீஸை நம்ப முடியும்? இது தவிர இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆதின்னு ஒருத்தர், அவரும் என்ன வந்து மிரட்டுறாருங்க. என்கிட்ட கலைவாணி எல்லா விவரத்தையும் சொன்னப்போ இத பத்திரிகை மூலமா டீல் பண்ணா நல்லதுன்னு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். ஏதாவது பண்ணுங்க ஆனந்தி. பாவம் கலைவாணி ரொம்ப வேதனையில இருக்காங்க. பிரபு ரஞ்சனி கேஸ டீல் பண்றதுனால அந்த ஆதிக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கும் போல தெரியுது. ஓகே, முதல்ல இது விஷயமா நம்ம கமிஷனரை போய் பார்க்கலாம். வாங்க. நானும் வரேன் ஆனந்தி. என்ன சொல்ற அர்ஜுன்? ஆமா பையா, அன்னைக்கு குழந்தைய நாங்க பார்க்க போனப்போ கூட அண்ணி அண்ணன் வந்து பார்க்காம யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் அண்ணன்கிட்ட ஜாடமாடியா சொல்லி பார்த்தேன். அவரு கேட்குற மாதிரி இல்ல, எல்லாத்துக்கும் அண்ணிதான் காரணம்னு அவ்வளவு பிடிவாதமா இருக்காரு. என்னடா அர்ஜுன் இப்படி சொல்ற? உஷா எங்க விஷயத்துக்காக எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க தெரியுமா? அதையும் ஆதி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? இவ்வளவு ஏன் அண்ணியோட அம்மா அப்பா வீடு தேடி வந்து பேசிட்டு போயிருக்காங்க. அவங்க கிட்டே அண்ணா கோவமா தான் பேசி திட்டி அமைச்சிருக்காரு. இவ்வளவு ஏன் மனோகரை போய் கிரி அடிச்சு அது பிரச்சனையாகி அபியக்கா வீடு வரைக்கும் வந்து அண்ணன் மேல கோச்சுக்கிட்டு எக்கச்சக்க பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் அண்ணி தான். அண்ணன் விடாப்படியா பிடிச்சிட்டு இருக்காரு. இவ்வளவுக்கும் அண்ணி அண்ணன் மேல உயிரே வச்சிருக்காங்க. ஆனா இவர் என்னடான்னா, ஐயோ என்ன அர்ஜுன் இது? உஷா போய் ஆதி இந்த மாதிரி நினைக்கிறான். அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? உங்களுக்கு எனக்கும் புரியுது, ஆனா அண்ணனுக்கு புரியலையே. எல்லாத்துக்கும் காரணம் அந்த போட்டோ தான். அதை யார் எடுத்தாங்கன்னு தான் எனக்கு தெரியலையே. ஆனா எடுத்தவங்களோட நோக்கம் குடும்பத்துல பிரச்சனை வரணுங்கிறதா. அதான் கரெக்டா நிச்சயம் அன்னைக்கு கொரியல அனுப்பியிருக்காங்க. இதை யார் செஞ்சிருப்பாங்கன்ற கெஸிங் எனக்கு இருக்கு. ஆனா இந்த நிலைமையில சரி அர்ஜுன், இப்ப என்ன செய்யலாம்னு நினைக்கிற? எது எப்படியோ உஷா அண்ணி முதல்ல வீட்டுக்கு வரணும். வந்துட்டா போதும், பாதி பிரச்சனை தீந்துரும். அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் நான் பார்த்துப்பேன். இப்ப என்ன, உஷா உங்க வீட்டுக்கு வரணும் அவ்வளவுதானே? கவலை விடு, இதுக்கு நான் முழு சப்போர்ட் பண்றேன். உஷா உங்க வீட்டுக்கு வருவாங்க, வந்துதான் ஆகணும். எப்படி சொல்றீங்க பையா? வா சொல்றேன். அக்கா கூப்பிட்டியா? வா ஆர்த்தி, வா உட்காரு சாப்பிடலாம். இல்லக்கா, ஆபீஸ்ல நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். ஏய் சீ, சாப்பாடுலாம் இருக்கு, 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். வா உட்காரு. இல்லக்கா. உட்காரு ஆர்த்தி, என்ன இது? சிட் டவுன்.
எனக்கு பிடிச்ச லெமன் சாதம். அம்மா சூப்பரா பண்ணிருக்காங்க. போதும்க்கா. எடுத்துக்கோ. இந்த வெள்ளை ரைஸும் இருக்கு. இந்தா. போதும் போதும். சாப்பிடு சாப்பிடு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னக்கா? என்ன சாப்பிட சொல்லிட்டு நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, உஷாவோட ஞாபகம் திடுதிப்புன்னு வந்துருச்சு. அதான் முன்னெல்லாம் உஷா ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்பா. சாப்பாடுனா அவளுக்கு அவ்வளோ இஷ்டம். அதுலயும் கத்திரிக்காய் கூட்டுனா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் அதை கொண்டு வந்தேன்னு வச்சுக்கேன், எல்லாத்தையுமே அவளே சாப்பிட்டுருவா. எனக்கு வெளியில இருந்து ஏதாவது வாங்கி கொண்டு வருவா. இப்பெல்லாம் அவ ருசிச்சு சாப்பிடுறதே மறந்துருப்பா. ஒரு கல்யாணம் எப்படியெல்லாம் மனுஷங்களை மாத்துது பாத்தியா? ஆமாக்கா, கல்யாணங்கிற ஒண்ணுல மாட்டிக்கிட்டு நாம ஒரிஜினல் விஷயங்களை நம்ம நிறைய இழந்துடுறோம். ஏங்கா, உஷாக்காவை பத்தி நீ இவ்ளோ ஃபீல் பண்றியே, நீ ஏன் போய் அவங்கள பார்க்க கூடாது? எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லாமையா இருக்கு. நான் போனா அவ முகத்தை திருப்பிடுற ஆர்த்தி. ஏங்கா, உஷாக்காவோட நிலைமைய பத்தி உனக்கு தெரியாதா? ஏற்கனவே ஆதியால உங்களுக்கு நிறைய டார்ச்சர். இப்போ மனு அனு பிரச்சனை வேற. மனு அனு 2 பேரும் அவங்களோட விஷயத்த உஷாக்காட்ட சொல்லிருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரும் யார பத்தியும் எதை பத்தியுமே யோசிக்காம இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு. நீ வேற ஊர்ல இல்லையா? எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஏமாத்திட்டுதான் உஷாக்கா நினைக்கிறாங்க. சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சுக்கா. அபி கூட தன்னை ஏமாத்திட்டாங்கிற ஒரு தப்பான எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்க அந்த மாதிரி நினைக்கிறத நாம தப்பு சொல்ல முடியாதுக்கா. சூழ்நிலை அந்த மாதிரி. நாம தான் அவங்கள சரியா புரிஞ்சுக்கணும். நீ போய் அவங்கள பார்த்து பேசினேன்னு வச்சுக்கோயேன், அவங்க நிச்சயமா எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. உஷாக்கா ரொம்ப நல்லவங்க, பாவம்க்கா. என் ஃப்ரெண்ட பத்தி எனக்கே சொல்றியா? வர வர நீ எல்லாருக்கும் வாத்தியார மாறிட்டு இருக்க ஆர்த்தி. அப்படி இல்லக்கா, நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் நம்ம கேட்டுக்கணும்ல. ஓகே, இப்ப நீ என்ன பண்ண சொல்ற? போய் உஷாக்காவை பாரு, பார்த்து பேசு, எல்லாமே சரியாயிடும்க்கா. இப்ப நீ அவங்கள பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கல, அதெல்லாம் கூட சரியாயிடும். சரி, பாக்குறேன். நீ சாப்பிடு. வாங்க கங்கா, சாப்பிடலாம். வாங்க உட்காருங்க. அக்கா தங்கச்சி 2 பேருக்கு நடுவுல நான் எதுக்கு? ஒரு தொந்தரவா இருக்க கூடாதுல்ல. நீங்க சாப்பிடுங்க, நான் அங்க போய் சாப்பிடுறேன். நீ சாப்பிடு. நீயும் சாப்பிடு. வாங்கப்பா. அர்ஜுன், வாங்க பையா. அவையுடா. அப்பா, நமஸ்தே அங்கிள். அஞ்சலி. நமஸ்தே. அம்மா. ஹலோ ஈஸ்வர், உட்காருங்க. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்க? நமஸ்தே நல்லா ஆண்டி. இருக்கோம். நல்லா இருக்கும். அஞ்சலி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். அர்ஜுன் நல்லா இருக்கியா? ஆ, என்ன ஆண்டி எல்லாரும் கொஞ்சம் டல்லா இருக்கிறீங்க? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இல்லைன்னு சொன்னாலும் உங்க முகம் அப்படி தெரியலையா ஆண்டி? அங்கிள் கூட டல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கிஷோர் சொல்றது சரிதான், நீங்க எல்லாரும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கீங்க. இதை நான் எதிர்பார்க்கல ஆண்டி.
என்னம்மா எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க சொல்லிட்டு தான் நம்ம வந்தோம். ஆமா, வீட்ல ஒரு ஆண் வாரிசு சிங்கக்குட்டி பிறந்திருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இந்நேரம் வீட்டை அமக்கலப்படுத்த வேண்டாமா? அதானே. என்ன ஈஸ்வர், எல்லாம் இங்க இருக்கீங்க? ஆதி ஆபீஸ்ல இருக்காரா இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா? அது அவன் ஆஃபீஸில் தான் இருக்கணும். அப்போ ஹாஸ்பிட்டல்ல உஷா கூட யார் இருக்காங்க? அங்கே ஹாஸ்பிட்டலில் யாராவது நிச்சயமா இருப்பாங்க. என்ன பதில் சொல்றீங்க? சரி வாங்க, நம்ம எல்லாரும் போலாம். அது வந்து என்னன்னா, என்ன ஆண்டி, வீட்டில் எத்தனை பேர் சும்மா தானே இருக்கிறோம்? நம்மளாம் ஹாஸ்பிட்டலில் போயிருக்கலாமே. கிளம்புங்க பையா. ஒரு நிமிஷம் இருங்க. காஞ்சனா இப்படி வா. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்னங்க? காஞ்சனா, வந்திருக்கிறவங்க நம்மகிட்ட சம்பந்தம் பண்ணிக்க போறவங்க. அவங்க கிட்ட நம்ம பிரச்சனையை பத்தி சொல்றது சரியா இருக்காது. என்ன சொல்றீங்க? மெல்ல பேசு, அவங்க இருக்காங்கல்ல. நம்ம இதை பத்தி எதுவுமே பேச வேண்டாம். நம்ம எல்லாருமா சேர்ந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுதான் கரெக்ட். புரியுதா? முடியாதுங்க. இத சாக்கா வச்சு ஆதியோட குழந்தைய பார்க்கணும்னு திட்டம் போடுறீங்களா? இல்லம்மா, இதை நான் எனக்காக சொல்ல, கிஷோர் ஃபேமிலிக்காக சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இத்தனை நாளும் அவங்க நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டாவே இருந்தாங்க. ஆனா இப்போ நமக்கு சம்பந்தியாக போறவங்க. இந்த வீட்டு மருமகளையும் அவ குழந்தையும் ஹாஸ்பிட்டல்ல அனாதையா விட்டோம்னு தெரிஞ்சு வச்சுக்க, ரொம்ப அசிங்கமா போயிடுமா. நம்மளை பத்தி கேவலமா நினைப்பாங்க. நான் சொல்றதை கேளுமா. அதனால தான் சொல்றேன், எதுவும் பேச வேண்டாம். நம்ம பிரச்சனை பத்தி அவங்களுக்கு தெரிய வேண்டாம். வாமா போலாம், வா. இதுக்கு மேலையும் நம்ம புலம்பிட்டு இருந்தோம்னா அவங்க நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்க. சரி சரி, முதல்ல ஆதிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுமா. வா. ஆதி, நான் அம்மா பேசுறேன்டா. சொல்லுங்கம்மா. ஆதி, நீ உடனே கிளம்பி நேரா உஷா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வரியா? நாங்களும் அங்க வந்துடுறோம். என்னமா பேசுறீங்க? இல்ல ஆதி, வேற வழியே தெரியலடா. இங்க கிஷோரோட ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்க உடனே உஷாவையும் குழந்தையும் பார்க்கணும்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ வேற வரணுங்கிறாங்க. சரி, நீ அங்க வந்துரு. என்ன இல்லம்மா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆதி, நீ கிளம்பி வா. நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறோம். என்ன வந்துடுறியா ஆதி? சரி வரேம்மா. சீக்கிரமா வந்துடு. வரேன். பாம்பேல உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களே, இங்க எப்படி? இங்க என்ன காஞ்சனா, கிளம்பலாமா? வாங்க. அப்போ ஆதி, அவனுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன். அவன் ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னுட்டான். சரி வாங்க போலாம். வாங்க பையா. தேங்க்ஸ் பையா. என்னடா செல்லம், என்ன வேணும்? அம்மாவா? இதோ வந்துருவாடா. அம்மா டாக்டர்கிட்ட போயிருக்கா, இதோ வந்துருவா. என்ன பாக்குறீங்க? அம்மா இப்ப வந்துருவா. வாமா அபி. குட்டி பாப்பா செல்லம், என்னடா செல்ல குட்டி, என்ன பாக்குற? அபி, ப்ளீஸ் என் குழந்தை எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு நீ தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. உஷா, அபி, நீ என்ன பார்க்க வரதே எனக்கு பிடிக்கல.
இதுல என் குழந்தைய வேற தூக்கி கொஞ்சிட்டு இருக்க. நீ குழந்தைய கொடுத்துட்டு கிளம்பு. உஷா நீ ஏன் இப்படி பேசுற? நிஜமா நீ தான் பேசுறியா? நான் தான் பேசுறேன். நொந்து போய் மனசுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு குழப்பி வெறுத்து போன உஷா தான் பேசுறேன். ப்ளீஸ் அபி, நம்ம எதையும் பேசிக்க வேண்டாம். நீ குழந்தைய கொடுத்துட்டு கிளம்பு. உஷா அப்படி என்ன நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன்? இது பாரு, அனு மனோ மேரேஜை பொறுத்த வரைக்கும் நானும் ஒன்ன மாதிரி தான் தனிச்சு போய் நின்னேன். திடீர்னு ஊர்ல இருந்து வந்த எனக்கு அது ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? நான் கடைசியா வேற வழியே இல்லாம. அபி ப்ளீஸ் வேண்டாம். உன்னோட எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. எதையும் கேட்கிற மனநிலையிலயும் நான் இப்ப இல்ல. நீ கிளம்பு அபி. உஷா நீ உண்மை புரியாம பேசுற. இதுக்காக நீ பின்னாடி வருத்தப்படுவ? மாட்டேன். மத்தவங்களுக்காக வருத்தப்படுற ஸ்டேஜ் எல்லாம் நான் கடந்தாச்சு. இப்ப என்னைய பார்த்து நான் வருத்தப்படுற நிலைமை வந்திருக்கு அபி. தேவையில்லாம நட்பு பாசம்னு பிரியம் வச்சு அவஸ்தைப்பட்டதெல்லாம் போதும். விட்டுடேன் அபி ப்ளீஸ். பேசி பேசி அழுது அழுது நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். இதுக்கு மேல பேசவோ அதுக்கான தெம்பம் எனக்கு இல்ல. ப்ளீஸ் நீ குழந்தைய கொடுத்துட்டு கிளம்பு. போயிடு அபி. அபி பாத்தியா? ஏய் ஆதி, என்னது? என்னாச்சு உனக்கு? அடடே, குடுமா 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 குடுமா. என்னம்மா ஆதி குழந்தைய பார்த்தானா? பார்த்தாரு, ஆனா குழந்தைய தூக்கல. அவன் கிடக்காம ஸ்டூபிட் ஃபூல். பாரு ஆதி மாதிரி இருக்கான்ல. குணத்துல அவனை கொள்ளாத. வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க சார். எப்படி வாங்க. வாங்க